விஜய் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஒரு அரசியல்ல சாட்டர்டே ஆனா ஒரு ஊரா சென்று மக்களை சந்திக்கிறது அப்படின்ற இப்படி கொண்டாடிட்டு இருக்க இந்த நிலையில இன்னும் ஒரு படத்தை நாங்க ரீரிலீஸ் பண்ண போறோம். ஏற்கனவே ஏப்ரல் மாதம் சச்சின் படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு காதல் படம் எப்படி இருந்தோ அதை விட ஸ்பெஷலா ஒரு மூவி அப்படின்னா 25 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆன குஷி படத்தை சொல்லியாகலாம். ஜோதிகா அந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வரக்கூடிய செப்டம்பர் 25ஆம் தேதி வெளியிடுறாங்க. அடுத்து ஏற்கனவே பொங்கலுக்கு வெளியிட்டிருந்தாங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, சரி சோலோவா ரிலீஸ் ஆகுது 10 நாள் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படத்தை நெக்ஸ்ட் வீக் ஜான் 14 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் தான். சுதா கங்காரோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் நெகட்டிவ் ஷேட்லயும், அது போக அதர்வா இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. பொதுவாகவே சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா பாப்புலர் ஆகி கை நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில மலையாள புகழ்பெற்ற நடிகர் அண்ட் இயக்குனரான பேசில் ஜோசப் இப்போ பேசில் ஜோசப் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்த சம்பவம் அப்படின்னு சொல்லணும்னா சனிக்கிழமை இளையராஜாவுக்கு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில. ரெண்டாவதா நேற்றுக்கு இட்லி கடையோடைய ஆடியோ லான்ச் கிராண்டா நடந்திருக்குங்க. கூடிய விரைவில் இந்த படத்தை டிவியில நம்ம எதிர்பார்க்கலாம். அரங்கன் டிவி தான் சேட்டலைட் வச்சிருக்காங்க. மேபி சன் டிவிலையும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.